வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐயனார் துணை சீரியல்லே நடேசன் அப்பா கதாபாத்திரம் தான் ரொம்பவும் முரட்டுத்தனமாக எல்லோரோடையும் சேராமல் தனியாக இருந்து கோவப்படுற ஒரு கதாபாத்திரமாக, பசங்களுக்கு எதுவும் செய்யாத ஒரு கதாபாத்திரமாக காட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவருக்குள்ளற மகன்கள் மேலே இருக்கிற பாசங்களை இந்த காட்சிகளில் ரீசண்டாக காமிச்சிட்ருக்காங்க. அதுவும் சேரன் கதாபாத்திரத்துக்கு அவங்களோட கல்யாணத்துக்கு நான் நகை தரேன் அப்படிங்கிறதாகட்டும், அதே போல் தன்னோட மகன் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து ரொம்பவும் பெருமைப்படுற தருணமாகட்டும், நடேசனாக நடிக்கிற ரோஸ்ரி அவர்கள் அற்புதமாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். உண்மையிலுமே இந்த நடேசன் கதாபாத்திரத்தில் ரோஸ்ரி அவர்கள் தான் அவ்வளோ சூப்பராக பொருந்துவார். அந்தளவுக்கு ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காரு. நடேசனாக நடித்த ரோஸ்ரி அவர்கள் சின்ன வயசில் அவங்களோட அப்பா நீ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் இல்லை நான் ஒரு நடிகராக ஆவேன், மிகப்பெரிய அளவில் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இப்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நிரூபிச்சிட்டு வராரு. ஒரு நடிகராக ஐயனார் துணை சீரியலில் ஒரு மிகச்சிறந்த நடிகராக மாறிட்டு வராரு நடேசனாக நடிக்கிற ரோஸ்ரி அவர்கள். முன்னாடி இந்த கதாபாத்திரம் பலருக்குமே பிடிக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது பலரும் ரசிக்கக்கூடிய கதாபாத்திரமாக நடேசன் கதாபாத்திரம் தான் இருக்குது. உங்களுக்கு இவரோட கதாபாத்திரம் எவ்வளோ பிடிக்கும், நீங்கள் எவ்வளோ விரும்பி இவரோட கதாபாத்திரத்தை பார்க்குறீங்க, அதுவும் நடேசனாக ரோஸ்ரி அவர்கள் எவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு, இதை பற்றிலாம் மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.